ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துமஸ் வருகிறதான போது எல்லாருடைய வீடுகளிலும் அலங்கார மின் விளக்குகள் மற்றும் பலவிதமான அலங்காரங்கள் என்று சொல்லி பலவிதமான கொண்டாட்டங்களிலே இந்த உலகத்தில் ஜனங்கள் ஈடுபடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்து பிறப்பு என்று சொல்லுகிறது அந்த கொண்டாட்டங்களிலே அப்படியே முடிந்து விடுகிறது அல்ல. கிறிஸ்து பிறப்பு என்று சொல்லுகிறது அந்த கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு அவரை நம்முடைய இருதயத்திலே தங்க வைக்கிறதான ஒரு அனுபவமாக காணப்படுகிறது. இந்த உலகத்திலே கிறிஸ்து பிறப்பை ஜனங்கள் விதவிதமாக கொண்டாடுகிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் கிறிஸ்து பிறப்பை எப்படி கொண்டாடுகிறவர்களாக இருக்கிறோம்? இந்த நாளிலும் கூட மத்தேயு 1:2 அதிகாரம், லூக்கா 1 அதிகாரமும் 2 அதிகாரத்திலிருந்தும் ஒரு சில காரியங்களை யோசேப்புடையதான வாழ்க்கையிலிருந்தும் மரியாளுடையதான வாழ்க்கையிலிருந்தும் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த யோசேப்பு மரியாள் இவர்கள் 2 பேருடையதான வாழ்க்கையை குறித்து பார்க்கும்போது, யோசேப்பு தாவீதினுடையதான வம்ச வழியிலே கடந்து வந்ததான ஒரு மனிதர். மேசியாவாகிய கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வருவார் என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான வார்த்தையின் பிரகாரமாக யோசேப்பு என்கிறதான மனிதனை தேவ சித்தத்தின் பிரகாரமாக இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்கு தகப்பனாராக தேவன் ஏற்கனவே அவர் மாற்றி வைத்திருந்தவராக இருக்கிறார். அதே போலதான் மரியாளும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பரிசுத்த ஆவியானவரால் கற்பந்தரிக்கப்பட்டு இந்த உலகத்திலே கடந்து வந்து ஒரு தாயாக காணப்படும்படியாக தேவன் ஏற்கனவே முன்குறித்ததான ஒரு ஸ்திரீ தான் இந்த மரியாளாகவும் காணப்படுகிறார்கள். இந்த மரியா ஒரு யூத குலத்தை சேர்ந்ததான ஒரு பெண்ணாக காணப்படுகிறார். இவர்கள் இருவருமே நாசரேத் என்கிறதான ஊரை சேர்ந்தவர்கள். யோசேப்பு அவர் தச்சனாக காணப்படுகிறார். இவர்கள் ஒரு தாழ்மையான ஒரு அனுபவத்திலே ஜீவிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். நமக்கு எல்லாருக்குமே தெரிந்ததை போல இவர்கள் 2 பேருமே இவர்கள் திருமணத்திற்கு என்று சொல்லி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த உலகத்திலே திருமணங்கள் கொண்டாடுகிறதான ஜனங்களைப் போல தங்களுடைய திருமண நாளுக்கு என்று சொல்லி இவர்கள் ஒருவேளை அந்த நாட்களை எண்ணிக்கொண்டிருந்திருக்கலாம். இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே தேவதூதன் ஒரு 400 வருடங்களுக்கு இடைவேளைக்கு அப்புறமாக சகரியா என்கிறதான ஒரு ஆசாரியனிடத்தில் பேசி, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவன் கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்கிறதான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துவிட்டு மறுபடியுமாக ஒரு 6 மாதம் இடைவேளைக்கு அப்புறமாக அதே தூதன் கபிரியேல் என்கிறதான தூதன் மரியாளிடத்திலும் கடந்து சென்று வாழ்த்துதல்களை சொல்லிவிட்டு நீ மேசியாவை பிறப்பிக்க போகிறாய் என்கிறதான செய்தியும் சொல்லுகிறவராக இருக்கிறார். இந்த செய்தி இந்த ஸ்திரீ கேட்ட மாத்திரத்திலே ஒரு சில விதமான சிந்தனைகள் அவர்களுக்குள்ளதாக ஓடுகிறது. அந்த சிந்தனைகளுக்கான பதிலையும் தூதன் கொடுத்துவிட்டு கடந்து செல்லுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு இந்த யோசேப்பை குறித்தும் மரியாளை குறித்தும் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலே காணப்பட்டதான நல்ல ஒரு குணாதிசயங்கள் என்னவென்று சொன்னால், இந்த மனிதன் ஒரு நீதிமானாகவும் இரக்கமுள்ள ஒரு மனிதனாகவும் இவர் காணப்பட்டார். மத்தேயு 1 அதிகாரம் வசனம் 18 19 வரையிலும் படிக்கும்போது இயேசு கிறிஸ்துவுடையதான ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனை பண்ணியிருந்தான். பாருங்கள், இவர்கள் இருவரும் திருமணத்திற்கு என்று சொல்லி இவர்கள் இரு குடும்பத்திடமிருந்து ஒப்பந்தம் செய்யப்பட்டு நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டு திருமணத்திற்கு என்று சொல்லி காத்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் 2 பேருமே தேவனுடைய சித்தத்திலே அவர்கள் அழைக்கப்பட்டவர்களாகவும் வேறு பிரிக்கப்பட்டவர்களாகவும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவும் இவர்கள் காணப்படுகிறார்கள். இந்த வேளையிலே தேவதூதன் கடந்து வந்து சொல்லுகிறார், உனக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறதான அந்த ஸ்திரீ அவர் கர்ப்பவதியாக இருக்கிறாள், பரிசுத்தாவியினாலே கற்பந்தரிக்கப்பட்டு ஒரு குமாரனை பெறப்போகிறதான செய்தியை கேட்ட மாத்திரத்திலே ஒருவேளை யோசேப்புக்குள்ளதாக அநேக விதமான சிந்தனைகள், அநேக விதமான கேள்விகள், அநேக விதமான குழப்பங்கள் ஓடிக்கொண்டிருந்திருக்கலாம். ஏனென்று சொன்னால், பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்திலே ஒரு ஆணும் பெண்ணுமாக அவர்கள் திருமணத்திற்கு என்று சொல்லி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதான போது அவருடைய ஒப்பந்தம் கடைசி வரையிலும் இணைந்து இருக்கிறதாக காணப்படுகிறது. எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். ஒருவேளை அந்த ஆணோ அந்த பெண்ணோ ஏதாவது ஒரு தவறான வழிமுறைகளிலே கண்டுபிடிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பொதுவாக தள்ளிவிடுகிறதற்கான ஒரு அதிகாரம் காணப்படுகிறது. அந்த பொதுவான அதிகாரத்தின் நிமித்தமாக இவர்கள் தள்ளிவிட்டு அப்படியே கடந்து செல்லலாம்.
ஆனால் யோசேப்புடைய நிலைமையை பார்க்கும்போது யோசேப்பு வேதம் சொல்லுகிறது அவன் நீதிமானாக காணப்படுகிறபடியினால் இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் பொதுவாக தள்ளிவிட வேண்டும் என்று அவர் முயற்சிக்கவில்லை. ஒருவேளை பொதுவாக தள்ளிவிட்டால் அந்த ஸ்திரீக்கு அவமானங்கள் நேரிடும், வெட்கம் நேரிடும், இன்னும் தங்களுடைய சமுதாயத்திலே கெட்ட பெயர்கள் கடந்து வருகிறதுக்கு நேரிடும் என்கிறதான எண்ணத்திலே அவர் பொதுவாக தள்ளிவிடாமல் ரகசியமாக தள்ளிவிட வேண்டும் என்று யோசிக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் நீதிமான். இந்த ஸ்திரீயினுடையதான அவமானத்தை பார்க்கக்கூடாதபடிக்கு ஒரு இரக்கம் காட்டினதான இரக்கமுள்ளதான ஒரு மனிதனாகவும் இந்த யோசேப்பு காணப்படுகிறவராக இருக்கிறார். அருமையான தேவ ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நீதி உள்ளவர்களாக இருக்கிறோமா, இரக்கமுள்ளவர்களாக காணப்படுகிறோமா? நாம் சோதித்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. இரண்டாவதாக யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறதான போது அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வழிநடத்துதலை சார்ந்ததான ஒரு மனிதனாக இருக்கிறார். மத்தேயு 1 அதிகாரம் வசனம் 20 முதல் 24 வரையிலும் படிக்கிறதான போது இந்த மனிதன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் மறுபடியுமாக கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே கடந்து வந்து சொல்லுகிறார், நீ மரியாளை சேர்த்து கொள்ளுகிறதற்கு ஐயப்படாதே. என்று சொன்னால் மரியாளிடமிருந்து பிறக்க போகிறது பரிசுத்தம் உள்ளது, பரிசுத்த ஆவியினால் அவள் கற்பந்தரிக்கப்பட்டிருக்கிறார் என்கிறதான ஒரு செய்தியை அவர் சொல்லிவிட்டு இவர் உலகத்தின் பாவங்களை நீக்கி ஜனங்களை ரட்சிப்பார் என்கிறதான ஒரு வாக்கு தத்துவத்தையும் ஏற்கனவே தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டதான செய்திகளையும் யோசேப்புக்கு மறுபடியுமாக அவர் நினைவூட்டுகிறவராக இருக்கிறார். நினைவு ஊட்டினதற்கு அப்புறமாக யோசேப்பு அவளை தள்ளிவிட வேண்டும் என்கிறதான அந்த சிந்தனைகளை அவன் மாற்றி வைத்துவிட்டு அவளை சேர்த்து கொள்ளுகிறவனாக காணப்படுகிறான். வசனம் 24 சொல்லுகிறது, யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை அவன் சேர்த்து கொண்டான் என்று சொல்லி, அப்படியானால் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய வழிநடத்துதல்களையும் தேவனுடைய கீழ்ப்படிதல்களையும் இவன் ஏற்றுக்கொண்டு அதன் பிரகாரமாக ஜீவிக்கிறதான ஒரு மனிதனாக இந்த மனிதர் காணப்படுகிறார். மூன்றாவதாக பார்க்கும்போது மத்தேயு 2 அதிகாரம் வசனம் 13 15 வரையிலும் பார்க்கும்போது அந்த வசனங்கள் சொல்லுகிறது, இயேசு பிறந்ததான காலத்திலே ஏரோது என்கிறதான ஒரு மனிதன் ராஜாவாக ஆண்டு வருகிறார். இவனுக்கு இயேசு ராஜா பிறந்திருக்கிறான் என்கிறதான செய்தி கேட்கப்படுகிறது. கேட்ட மாத்திரத்திலே இவன் இந்த பிள்ளையை கொலை செய்யும்படியாக திட்டமிடுகிறான். தேவதூதன் மறுபடியுமாக சொப்பனத்திலே யோசேப்புடனே தோன்றி, நீ பிள்ளையை எகிப்திற்கு அழைத்து கொண்டு போ என்கிறதான ஒரு செய்தியை இந்த தூதன் சொல்லும்போது அதை கேட்டு யோசேப்பு இந்த குழந்தையை, இந்த இயேசுவை, இந்த ராஜாவை, பரிசுத்தாவியினால் கற்பந்தரிக்கப்பட்டதான இந்த மேசியாவை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய குடும்பத்தை அழைத்து எகிப்திற்கு அவர் ஓடி செல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் இயேசுவின் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் விரும்பினதான ஒரு நீதி உள்ளதான ஒரு மனிதனாக இந்த யோசேப்பு காணப்பட்டவராக இருக்கிறார். மத்தேயு 2 அதிகாரம் வசனம் 19 23 வரையிலும், லூக்கா 2 அதிகாரம் வசனம் 39 40 வரையிலும் நாம் பார்க்கிறதான போது இந்த ஏரோது ராஜா மரிக்கிறது வரையிலும் இந்த மனிதன் யோசேப்பு இயேசுவையும் மரியாளையும் அவன் உண்மையோடும் நீதியோடும் பாதுகாத்து பராமரித்து வந்தவராக காணப்படுகிறார். இத்தனை வருடம் ஆகிவிட்டது, இனி கடந்து செல்லலாம் என்று சொல்லி அவர் முற்படவில்லை. மாறாக மறுபடியுமாக தூதனுடைய சத்தத்திற்காக அவன் காத்து கொண்டிருந்தான் ஒரு மனிதனாக இந்த யோசேப்பு காணப்படுகிறார். ஏரோது இறந்ததற்கு அப்புறமாக மறுபடியுமாக தூதன் கடந்து வந்து சொல்லுகிறார், இப்போது நீ பிள்ளையை அழைத்து கொண்டு போ என்று சொல்லி. அதற்கு அப்புறமாக இந்த மனிதன் உண்மையுள்ள மனிதனாக இயேசுவையும் தாயாகிய மரியாளையும் அழைத்து கொண்டு கடந்து செல்லுகிறவராக காணப்படுகிறான். அதோடு கூட முடிந்து விடவில்லை. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும் வண்ணமாக, தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றும் வண்ணமாக இந்த யோசேப்பு அவர் காத்திருந்தவராக இருக்கிறார். லூக்கா 2 அதிகார வசனம் 22 24 வரையிலும் பார்க்கிறதான போது மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி சுத்திகரிப்பின் நாளிலே குழந்தையை அழைத்து செல்லுகிறதான போது என்னென்ன விதமான காரியங்களெல்லாம் இவர்கள் காணிக்கையாக செலுத்த வேண்டுமோ அதற்கென்று சொல்லி புறாவையும் மற்ற விதமான காரியங்களையும் எடுத்துக்கொண்டு செல்லுகிறார்கள். ஏன் இவர்கள் புறாவை எடுத்துக்கொண்டு செல்லுகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய ஏழ்மையின் நிமித்தமாக. அப்படியானால் அந்த ஏழ்மையின் சூழ்நிலையிலும் தேவ கட்டளைகளையும் தேவனுடைய திட்டத்தையும் நிறைவேற்றுகிறதற்கு இந்த யோசேப்பு நீதிமானாக அவர் காணப்படுகிறவராக இருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையிலே ஒரு 5 விதமான காரியங்களை பார்த்தோம். இந்த யோசேப்பு அவர் நீதிமானாக இருக்கிறார், இரக்கமுள்ள மனிதனாக இருக்கிறார், தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய வழிகாட்டுதலிலே நடந்ததான ஒரு மனிதன்.
இயேசுவின் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் விரும்பினதான ஒரு மனிதனாக இந்த யோசேப்பு காணப்படுகிறார். தேவதூதனுடைய சத்தத்தை கேட்கும் வரையிலும் உண்மையாகவே ஒவ்வொரு நாளும் இயேசுவையும் தாயாகிய மரியாளையும் அவர் வழிநடத்தி பாதுகாத்து வந்ததான ஒரு மனிதனாக இந்த மனிதர் காணப்படுகிறார். ஐந்தாவதாக, தாழ்மையின் மத்தியிலும் ஏழ்மையின் மத்தியிலும் தேவனுடைய திட்டத்திற்கும் தேவனுடைய கட்டளைகளுக்கும் அவர் பின்பற்றினதான ஒரு மனிதனாக காணப்படுகிறார். அதோடு கூட நாம் விட்டுவிடாதபடிக்கு மரியாளுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும்போது மரியாளுடைய வாழ்க்கையிலும் அநேக விதமான குணாதிசயங்கள், அநேக விதமான நன்மையான காரியங்களை நாம் தியானிக்க முடியும். ஒரு சில காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டு முடிக்க விரும்புகிறேன். இந்த மரியாள் எப்படிப்பட்டதான ஒரு ஸ்திரீ என்று சொன்னால், தன்னை முழுமையாக தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்ததான ஒரு ஸ்திரீ. தேவனுடைய திட்டத்தின் மீதும் தேவனுடைய சித்தத்தின் மீதும் விசுவாசம் வைத்து அதையே சார்ந்திருந்ததான ஒரு ஸ்திரீயாக இவர்கள் காணப்படுகிறார்கள். லூக்கா 1வது அதிகாரம் வசனம் 26 38 வரையிலும் படிக்கிறதான போது, 6ஆம் மாதத்திலே கபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலே தாவீதின் வம்சத்தாளாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்கிறதான ஒரு நற்செய்தியை இந்த தூதன் கொடுக்கிறதான போது அவர்களுக்குள்ளதாக ஒரு ஏக்கம் இருந்திருக்கலாம், சிந்தனைகள் இருந்திருக்கலாம். இது என்ன நடக்க போகிறது? கிருபை பெற்றவளே வாழ்க என்கிறதான செய்தியை கேட்கிறேனே. ஏனென்று சொன்னால், கிருபை பெற்றவளே வாழ்க என்கிறதான செய்தி தூதன் மூலமாக கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு ஏதோ ஒரு சான்றாக இருக்கிறது. அதாவது ஒரு சில விதமான பாடுகளை அவர்கள் சகிக்க வேண்டியது இருக்கிறது என்கிறதான ஒரு செய்தியின் ஒரு அடையாளமாக அது காணப்படுகிறது. எனவே அதை கேட்ட மாத்திரத்திலே மரியாள் ஒரு சில விதமான சிந்தனைகளையும் யோசனைகளையும் அவர்கள் யோசிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் தன்னை தேவனுடைய சித்தத்திற்கு என்று சொல்லி முழுமையாக ஒப்பு கொடுத்ததான ஒரு ஸ்திரீயாக இந்த ஸ்திரீ காணப்படுகிறார். இந்த செய்தியை தூதனிடமிருந்து கேட்கிறார்கள். தூதன் சொல்லுகிறார், உன்னிடத்திலிருந்து பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் என்கிறது. இந்த முழு செய்தியையும் தூதன் மூலமாக கேட்டதற்கு அப்புறமாக இந்த மரியாளால் சும்மா இருக்கவில்லை, அவள் தேவனை உயர்த்த ஆரம்பிக்கிறார்கள். லூக்கா 1வது அதிகாரம் வசனம் 46 55 வரையிலும் படிக்கிறதான போது மரியாள் தேவனை உயர்த்துகிறதான ஒரு பாடலை நாம் அதில் பார்க்க முடியும். தாழ்மையில் இருக்கிறதான என்னை தேவன் தெரிந்து கொண்டாரே என்கிறதான இயக்கத்திலே அந்த ஸ்திரீ தேவனை பாடி உயர்த்துகிறதான ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். வசனம் 35 சொல்லுகிறது, இந்த ஸ்திரீயானவள் பரிசுத்தம் உள்ளதான ஒரு ஸ்திரீயாக இருக்கிறாள், தூய்மை உள்ளதான ஒரு ஸ்திரீயாக இருக்கிறாள். வசனம் 38 சொல்லுகிறது, அவள் தேவனுடைய சத்தத்திற்கு அவள் கீழ்ப்படுகிறாள். தன்னுடைய சூழ்நிலைகள் இப்படி இருக்கும், சமூகத்தினர் ஒதுக்கி விடுவார்கள், தேவையில்லாத காரியங்களை பேசுவார்கள் என்கிறதான ஏக்கங்களை எல்லாம் அவள் மாற்றி வைத்துவிட்டு தேவனுடைய சித்தத்திற்கு அவள் ஒப்பு கொடுத்து தேவனுக்கு கீழ்ப்படுகிறதான ஒரு ஸ்திரீயாக இந்த ஸ்திரீ காணப்படுகிறார். மாத்திரமல்ல, வசனம் 38 சொல்லுகிறது, தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக தன்னை ஆயத்தப்படுத்துகிறதான ஒரு ஸ்திரீயாக அவர் காணப்படுகிறார். அது மாத்திரமல்லாமல் தேவனை உயர்த்துகிறதான, பாடுகிறதான, ஆராதிக்கிறதான, தேவனுடைய வார்த்தைகளை உயர்த்துகிறதான ஒரு ஸ்திரீயாகவும் இந்த ஸ்திரீ காணப்படுகிறார். இவர்கள் கிருபை பெற்றவர்கள் என்று சொன்னால் தேவனுடைய சித்தத்தை முழுமையாக செய்கிறதற்கு எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று வாஞ்சி உள்ளவர்களாகவும் தாகம் உள்ளவர்களாகவும் இவர்கள் காணப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய திட்டத்தின் மீது இவர்கள் விசுவாசம் வைத்தார்கள். தாழ்மையான அனுபவத்திலும் அவர்கள் தேவனை உயர்த்துகிறவர்களாக இருக்கிறார்கள். லூக்கா 2வது அதிகார வசனம் 25 35 வரையிலும் பார்க்கிறதான போது இயேசு பிறந்ததற்கு அப்புறமாக ஆலயத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். சிமியோன் குழந்தையை வாங்கி ஜெபித்து ஆசீர்வதித்து அனுப்பதற்கு அப்புறமாக அவர் சொல்லுகிறார், வசனம் 35 அவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஆத்துமாவை ஒரு பட்டயம் குத்தும் என்று சொல்லி. அப்போது கிருபை பெற்றவளே வாழ்க என்று தூதன் சொன்னதையும் இந்த வார்த்தையை சிமியோன் சொல்லுகிறதையும் இவர்கள் வைத்து மறுபடியும் சிந்தனை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள், சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இது என்ன நடக்கப் போகிறது, எப்படி நடக்கப் போகிறது என்கிறதான சிந்தனைகளும் ஏக்கங்களும் இந்த தாயாருக்குள்ளதாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனாலும் அதிலும் அவர்கள் விட்டு விடாதபடிக்கு தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்ததான ஒரு ஸ்திரியாக காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை முழுமையுமாக கீழ்ப்படிந்ததான ஒரு ஸ்திரியாக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவ ஜனங்களே, நீங்களும் நானும் நாம் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்.
தேவனை உயர்த்தி கொண்டிருக்கிறோம்? எத்தனை முறை நாம் தேவனுடைய சித்தத்திற்கு என்று சொல்லி நம்மை முழுமையுமாக ஒப்பு கொடுத்திருப்போம்? எத்தனை முறை தேவன் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையிலே பேசி இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில அநேக விதமான காரியங்களை செய்திருக்கிறார், அவருடைய சத்தத்தை நான் செவி கொடுப்பேன், அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுப்பேன் என்கிறதான ஏக்கத்திலும் அர்ப்பணிப்பிலும் நாம் காணப்படுகிறோம். யோசேப்பு மரியாவுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறதான போது அநேக விதமான சூழ்நிலைகள் வருகிறது. சமூகம் அவர்களை வெறுத்து ஒதுக்குகிறதான செய்திகள். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய சித்தத்துக்கு என்று தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். தேவனுடைய சித்தத்தை நிறைவேறும்படியாக அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். விசுவாசம் தேவனுடைய திட்டத்தின் மீது வைக்கிறார்கள். தேவனை அவர்கள் சார்ந்து இருக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். லூக்கா 1:28 பார்க்கும்போது இந்த ஸ்திரீ தன்னை தேவனுடைய சித்தத்திற்கு என்று முழுமையாக ஒப்புக் கொடுத்திருக்கிறாள். அது எதனுடைய ஆசீர்வாதம் என்று சொன்னால், இவர்கள் தேவனிடமிருந்து கிருபை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். தேவன் அவர்களோடு கூட இருக்கிறவர்களாக இருக்கிறார். எல்லா ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்திரீயாக இந்த ஸ்திரீ காணப்படுகிறார்கள். எனவே அருமையான தேவ ஜனங்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு காலங்களிலே அவருக்கு பயன்படுகிறதான பாத்திரங்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டியது அவசியம். நாம் அவரை தேட வேண்டியது அவசியம். இரக்கம் காண்பிக்க வேண்டியது அவசியம். நீதி உள்ளதான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியது அவசியம். அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கென்று நாம் ஜீவிக்க வேண்டியது அவசியம். சின்ன சின்ன காரியங்களிலிருந்து நாம் உண்மையுள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் பிறருடைய வாழ்க்கையிலே நம் மூலமாக பிரகாசிக்கிறதான ஒரு கிறிஸ்துமஸ் காலங்களாக இது காணப்படும். எனவே நாம் அதற்கு ஒப்பு கொடுத்து, நமக்குள்ளதாக கிறிஸ்து ஜீவிக்கிறார், நமக்குள்ளதாக கிறிஸ்து வாழுகிறார் என்கிறதை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் அதை பிறருக்கு பகிரும் போதும் பிறரும் இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஜீவிக்க நேரிடுகிறதாக இருக்கும். எனவே கிறிஸ்துமஸ் என்று சொல்லுகிறது இந்த உலக பிரகாரமான அலங்காரத்தோடு கூட முடிந்து விடுகிறது இல்லை. நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக அவருக்கு என்று அர்ப்பணிக்கிறதிலே காணப்படுகிறதாக இருக்கிறது. எனவே அர்ப்பணிப்பான ஒரு ஜீவித்தை ஜீவித்து அவருக்கென்று ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறதான ஒரு கிறிஸ்துமஸாக இந்த கிறிஸ்துமஸை நாம் மாற்றுவோம். கர்த்ததாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை, தேவ சமாதானம் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும். உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு எங்களை அணுகுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாற்றுவாராக.